கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா? எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமாக ஒரு அதிசயம் என் வாழ்க்கையில் நடக்காதா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு காத்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பிரமிக்கத்தக்க அதிசயங்களை காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நீ நினைச்சே பார்க்காத அற்புதங்கள் உன் வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் நான் இந்த நாளில் என்ன செய்வேன்? துதிக்கிறேன். உன்னுடைய கிரியைகள் அதிசயமானவர்களாக இருக்கிறது, அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். அது எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்ய போகிறார்? பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்ய போகிறார். அது உன் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் என்னென்ன காரியங்களில் நீங்கள் அதிசயம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தில் பிரமிக்கத்தக்க அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அந்த அதிசயத்தை பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த காரியத்தை நேர்த்தியாய் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லத்தக்கதாக உன் ஆத்துமாவில் இருக்கிற தாகத்தை அவர் அறிந்திருக்கிறபடியினாலே, உன் ஆத்துமாவுக்கு அது நன்றாய் தெரிகிறபடியினாலே அவர் பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்வார். இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய போகிறார். அவர் அற்புதமாய் உன்னை வழிநடத்த போகிறார். எதை குறித்தும் நீ கலங்க வேண்டாம், எதை குறித்து நீ திகைக்க வேண்டாம். ஏன்னா உன் ஆத்துமாவிலே அவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அவர் ஆத்துமா, உன்னுடைய ஆத்துமா எவ்வளவு அவர் மேல் தாகமாக இருக்கிறதோ, வாஞ்சையாக இருக்கிறதோ, அவ்வளவாய் உன்னை உயர்த்தும்படியாக இவர் கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க. பிரமிக்கத்தக்க அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து அவர் உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார். உங்களுடைய ஆத்துமாவில் எதெல்லாம் நினச்சி நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தீங்களோ அந்த காரியத்திற்குரிய பதிலை இந்த நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. பயப்படாதீங்க. ஏன்னா அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகளாக இருக்கிறபடியினாலே அந்த அதிசயமான காரியங்கள் உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க போகிறது. கலங்காதிருங்கள், பெரிய காரியங்களை காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு காத்திருக்கிற காரியத்திலே நீர் அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து கனப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசப்பா. பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நடைபெறட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும், அவருடைய தொழிலிலே நடைபெறட்டும், அவருடைய குடும்ப வாழ்க்கையில நடைபெறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாட்களில் தகப்பனே, உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அப்பா உங்களுடைய கிரியைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அதிசயங்களை செய்யுங்க. இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் எங்களுக்காக எல்லாம் உங்களுடைய நாமம் மட்டும் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.